ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஸோ இப்போ ரீசெண்டாக சாண்டியாகோ காமிகான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாட்டை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எங்களோட ஃபியூச்சர் இதுதான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த இடத்துல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கான கிளிப்ஸ் இது மாதிரியான பல விஷயங்கள் அந்த ஈவெண்ட்டில் நடந்திருந்தது. ஒரு சில ஃபுட்டேஜஸை மட்டும் அங்கே இருக்கக்கூடிய பேனலில் அந்த ஆடியன்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காமிச்சிருந்தாங்க. அதில் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த ப்ராஜெக்டான ஒரு சில ஃபுட்டேஜ், தென் இது மட்டும் இல்லாமல் அப்கமிங் ப்ராஜெக்டாக இருக்கக்கூடிய தண்டர்போல்ட், ஸோ அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபுட்டேஜஸ் மேபி ட்ரெய்லராக கூட இருக்கலாம். இதையும் அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு போட்டு காமிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸோட ஃபுட்டேஜஸ் வந்து சோஷியல் மீடியாவில் லீக் ஆயிருக்கு. இதில் ஆல்ரெடி ஃபென்டாஸ்டிக் ஃபோர் கிளிப்புக்கான பிரேக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டுட்டோம். அந்த வீடியோ பார்க்காதங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ தண்டர்போல்ட்ஸ் ஃபுட்டேஜஸில் என்னென்ன காமிச்சிருக்காங்க, அந்த ஒரு படம் எதை நோக்கி போக போகுதுன்னு ஓவராலாக தண்டர்போல்ட்ஸை பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஆனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த தண்டர்போல்ட்ஸோட ட்ரெய்லர் கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டியூரேஷன் வந்து நமக்கு காமிக்கப்படல. ஒரு சில சின்ன சின்ன சீக்வன்சஸ் தான் வெட்டி வெட்டி காமிச்சிருக்காங்க. நிறைய இடங்களில் வந்து மார்வல் பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால் நம்மளால் ப்ராப்பர் ஃபுட்டேஜ் என்னன்றதை வந்து பார்க்க முடியல. பட் ஓரளவு அந்த ட்ரெய்லரில் என்ன இருந்ததுன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இந்த கதை இதுதான் சொல்லிட்டு லீக்ஸ் வேறு வந்திருந்தது. ஸோ அது இது ஒத்து போதா அப்படின்றத பார்ப்போம். ஸ்டார்டிங்கே எலினா பிளவுடன் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க எல்லாருமே எப்படி ஒன்று சேர்றாங்கன்றதை ஃபேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் ஒரு சில ஷார்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு டீமாக எப்படி மாறுறாங்க, தென் அவங்க எப்படி ஒரு ட்ராப்ல மாட்டுறாங்க, முக்கியமாக கவர்மெண்ட் அவங்களை எப்படி ஒரு ட்ராப்ல மாட்டுது அப்படின்றத காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரியும் வந்து ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ சென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட காமிக் அக்யூரேட் சூட்டில் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சூட்டில் இருக்காரு. உங்க எல்லாருக்குமே தெரியும் சென்ட்ரி இந்த படத்தில் வரான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி லீக் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட சென்ட்ரி உள்ள வந்துட்டாரு. ஸோ சென்ட்ரி இந்த ஒரு படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண போறாரு. எந்த அளவு முக்கியமான ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு மெயின் ஆன்டகனிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்தவரையும் ஃபுல் ஃபிளட்ஜா இவர் வந்து ஒரு வில்லன் ரோல் எடுத்து பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் இந்த படத்தை பொறுத்தவரையும் இந்த தண்டர்போல்ட்ஸ் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஆன்டகனிஸ்டா வராரு. மேபி கிளைமேக்ஸ்லாம் மாற மாதிரி காட்டலாம். இது ஒரு படத்தோட ஒரு மெயின் ஜானரே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா எட்டர்னல்ஸ் ஃபிலிமோட எண்ட்ல ஒரு செலஸ்டியல் பர்த் எடுக்கும். ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுவும் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண போகுது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த படமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி ட்ரெய்லர்லயே வந்து பாத்தீங்கன்னா பாதி தூரம் வளர்ந்த அந்த செலஸ்டியலோட ஸ்டாச்சுவையும் காட்டுறாங்களாம். ஆல்ரெடி இதை பேஸ் பண்ணி நிறைய ரீசர்ச் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சில சீரீஸ் ஃபிலிம்ஸ் அதுலலாம் ஈஸ்டர் எக்ஸ் வச்சிருந்தாங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி இந்த படம் போகுது அப்படின்றது வந்து நல்ல கனெக்டிவிட்டியா இருக்கு. ஓகே, எட்டர்னல்ஸ் படத்துக்கு அப்புறம் தண்டர்போல்ட்ஸ் நடக்குது அப்படின்றது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஓவராலா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல பேட் கைஸ் தான். ஸோ இந்த பேட் கைஸ்லாம் எப்படி ஒரு குட் கைஸா, அதாவது ஒரு ப்ராப்பர் டீமா பாவறாங்க, அவங்களுக்குள்ள எப்படி பேசிக்கிட்டு லிட்டரலி ஒரு சூசைட் ஸ்குவாட் வைப்ஸ் தான் இந்த ஒரு டீமை பொறுத்த வரையும். இதுல வந்து டெஃபினட்டா இவங்களோட அந்த ஒரு டீம் அப் அரேஞ்ச்மெண்ட்கே வந்து கண்டிப்பா டைம் எடுக்கும். இதை தாண்டி இந்த படத்துல சென்ட்ரியும் இருக்காரு. இது மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்தை நோக்கி போகுது. இந்த படத்துக்கும் கேப்டன் அமெரிக்கா படத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ட் கனெக்ஷனே இருக்க போகுது. கேப்டன் அமெரிக்கா ஃபிலிம்க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா தண்டர்போல்ட்ஸ் வரப்போகுது. அதனால டெஃபினட்டா இந்த படத்துல கேப்டன் அமெரிக்கா அப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கேப்டன் அமெரிக்கா தென் நம்ம ராஸ் அவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து அப்பேர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிகாஸ் இப்போ அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரசிடென்ட் கேண்டிடேட்டா இருக்காரு. அப்படி பார்க்கும்போது அமெரிக்காக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஒரு சில பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் சூப்பர் ஹீரோஸ் எப்படி வந்து இந்த ஒரு உலகம் ட்ரீட் பண்ணுது, முக்கியமா கேப்டன் அமெரிக்கா படம் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி வின்டர் சோல்ஜர் வைப்ஸும் தண்டர்போல்ட்ஸ் ஃபிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சிவில் வார் வைப்ஸும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு சென்ட்ரியை வந்து லீக் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரெய்லர்லையுமே சென்ட்ரியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. பட் இதை தாண்டி இன்னும் ஒரு சில சர்ப்ரைஸ் எலமெண்ட் இந்த படத்துல இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமா நோவா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல நமக்கு காட்ட போறாங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து அண்டர் கிரவுண்ட்ல ஒரு சில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் இப்போ எப்படி தண்டர்போல்ட்ஸை கிரியேட் பண்ணாங்களோ அதே மாதிரி பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோஸையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல தான் ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வேலைகள் பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரி. இது மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சென்ட்ரி வந்துட்டாரு, ரெட் ஹல்க் வந்துட்டாங்க, நோவா வரப்போறாருன்னு சொல்றாங்க. இது மாதிரி அங்க ஒரு தனி டீம் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அபாமினேஷனும் அந்த டீம்ல தான் இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த டீம்ல ஷீஹல்க்கும் சேர வாய்ப்பு
வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அபாமினேஷனும் ஷீஹல்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷீஹல்க் சீரிஸில் பேசிட்டு இருப்பாங்க. ஷீஹல்கோட ஒரு ஃபியான்ஸே வந்து பார்த்தீங்கன்னா டேர்டெவில் இருக்காரு. இப்படி எல்லாமே ஒரு கனெக்ஷனில் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கோர்க்க ஆரம்பிக்கிறாங்க. முந்தைய சீரீஸ்க்கும் இப்போ இருக்கக்கூடிய படங்களுக்கும் ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் 1-2 படங்கள் 1-2 சீரீஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபேண்டாஸ்டிக் 4, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் போச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா அப்படி இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, அந்த டாட்ஸ் எல்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போதைக்கு தண்டர் போல்ட்ஸை வச்சு நம்மளால் இவ்வளோ தான் பேச முடியும். பிகாஸ் கிளிப்ஸ் அதிகமாக ரிலீஸ் ஆகலை. பட் ஓவராலாக இதுதான் இந்த ஒரு படத்தில் இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம். கூடிய சீக்கிரம் ஆகதா ஹார்க்னஸ் அந்த ஒரு சீரீஸ் வரப்போகுது. ஸோ அதுக்கான ட்ரெய்லரும் வரப்போகுது. அதோடு சேர்த்து மேபி இந்த தண்டர் போல்ட்ஸ் ட்ரெய்லரும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா படம் ரிலீஸ் இன்னும் டேட் இருக்குது, டைம் இருக்குது. அதனால் மேபி நவம்பர் ஆர் டிசம்பரில் கூட எதிர்பார்க்கலாம். பிகாஸ் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கிறது வந்து கேப்டன் அமெரிக்கா மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் தண்டர் போல்ட்ஸ் வரப்போகுது. அதனால் அவசரம் இல்லை. இப்போதைக்கு சாண்டியாகோ காமிகானில் ஃபேன்ஸுக்காக ஸ்பெஷலாக போட்டு காமிச்சிருக்காங்க. அதனால் லிட்ரலி ஒரு 3 months கூட ஆகல வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு ட்ரெய்லர் கிளிப்ஸ்லாம் நமக்கு போட்டு காட்டுறதுக்கு. அப்போ வரும்போது இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பேசிக்கலாம், எல்லா ஃபுட்டேஜஸையும் பார்த்துட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.